சங்கீதம் 46:10. நான் உன்னிடம் சொல்கிறேன், அமர்ந்திரு, நானே தேவனென்று அறிந்து கொள். இது உன்னுடைய இந்த தருணத்திற்கான ஒரு வசனம் மட்டுமல்ல, உன் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கான என் தெய்வீக கட்டளையாகும். நீ என்னிடம் ஓர் அடையாளம் கேட்டிருந்தாய், இதோ அது. உன் ஜெபங்களை நான் கேட்டேன். எல்லாம் நிச்சயமற்றதாக தோன்றினாலும் கட்டுப்பாடு என் கைகளில் இருப்பதை நான் உனக்கு நினைவூட்டுகிறேன். நீ இதை கேட்பது தற்செயலானது அல்ல. காரியங்கள் உனக்கு சாதகமாக மாறிப்போகப் போகின்றன என்பதற்கான உறுதி இது. நீ அதை இப்போது பார்க்காவிட்டாலும் நான் உனக்காக வழிவகுத்து விட்டேன். திரைக்குப் பின்னால் நான் உனக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். தோற்றுப்போகக்கூடாது என்று உன் ஆத்துமாவிற்குள் முணுமுணுக்கும் அந்த சிறிய சத்தம் நானே. உன் பொருளாதார நிலையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியுமான உன் கவலைகளை நான் அறிவேன். ஆனால் இதை தெளிவாக கேள். நான் உன்னை பார்ப்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. இன்று நான் உன்னை சமாதானத்தால் மூடுகிறேன். உன் வாழ்க்கையில் நான் சுகத்தை அளிக்கிறேன். விசுவாசத்தோடு உறுதி நிற்கும் வரையில் உனக்கு நான் பலனையும் வெற்றியையும் தருகிறேன். நீ அனுபவிக்கும் இந்த கடினமான நிலையை அழகான ஒன்றாக மாற்றப் போகிறேன். பெற்றுக்கொள்ள உன் இதயத்தை தயார் செய். நீ ஜபித்துக் கொண்டிருக்கும் அந்த பதில் நீ கருதுவதை விடவும் அருகில் வந்துவிட்டது. 100 விதமான எண்ணங்கள் உன் மனதை அலைக்கழிக்கலாம். ஆனால் இவ்வளவு தூரம் உன்னை நடத்திய நான் இப்போது உன்னை கைவிட மாட்டேன். தோல்விகளிலிருந்து நான் உனக்கு காவலாக இருக்கிறேன். உனக்கு காண முடியாத ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய். எனவே ஒருமுறை சுவாசி. இது உன் முடிவல்ல, மாறாக ஒரு செயல்பாட்டின் பகுதி. நீ இப்போது ஓர் அற்புதத்தின் மத்தியில் இருக்கிறாய். என்னை விசுவாசி, எனக்கு கீழ்ப்படி. இந்த போரில் நீ தனிமையல்ல. நீக்க வேண்டியவற்றை நான் நீக்குவேன். உன்னால் தனியாக திறக்க முடியாத கதவுகளை நான் திறப்பேன். நீ இழந்துவிட்டதாக கருதிய யாவற்றையும் நான் மீண்டும் நிலைநாட்டுவேன். பயத்தையும் சந்தேகத்தையும் ஜெயித்து நில். வேதனைகளுக்கும் தாமதங்களுக்கும் இடையில் உறுதியாயிரு. இறுதி வரை நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று நான் சொல்லியிருக்கிறேனே. எனவே சோர்ந்து போகாதே. உன் வெற்றியின் தருணம் நெருங்கிவிட்டது. நீ இதை விசுவாசித்தால் ஆமென் என்று சொல். நம்பிக்கை தேவைப்படும் மற்றொருவருக்கும் இதை பகிர்ந்து கொள்.